ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நேற்று வந்துட்டு ஒரு நியூ சீரியலுக்கான அஃபிஷியல் டைமிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியாச்சு. எஸ், நம்மளுடைய வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்துட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மண்டேல வந்துட்டு 6:30 ஸ்லாட்டுக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ். ஸோ இப்போ 6:30 போயிட்டு இருக்கு. மோதலும் காதலும் சீரியலுடைய டைமிங் என்ன அப்படிங்கிறத அவங்க எல்லாருடைய கேள்வியுமே. ஸோ இதை பற்றி நானுமே விசாரித்தேன். பட் இன்னுமே எதுவும் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் இப்போதைக்கு 2 ஸ்லாட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா 6 o'clock போயிட்டு இருக்க தமிழும் சொல்றது முடிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல மோதலும் காதலும் ஷிஃப்ட் பண்ணிட்டு 6:30க்கு வந்துட்டு வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து கண்டினியூ ஆகும். 7 o'clock வந்து மகாநதி. அதே போல மதியத்துக்கு வந்து இப்போ 1 o'clock வந்து பாண்டியன் ஷோ சீசன் 2 உடைய ரிப்பீட். ஸோ இது வந்து ஒரு டிஸ்கஷன்ல இருக்கு. இல்லை அப்படின்னா மோதலும் காதலும் சீரியல் வந்துட்டு மதியம் 1 மணிக்கு வந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே 6 o'clock வந்து மகாநதியை மாத்திட்டு அந்த 7 to 8 இருக்குல்ல, அது வந்து ஆஹா கல்யாணமுடைய 1 hour எபிசோட்ஸ். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு பிளான். ஸோ 1 hour எபிசோட்ஸ் வந்து கன்ஃபார்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை. ஸோ ஆஹா கல்யாணம் டீம்கிட்ட கேட்டால் இல்லைங்க, எங்களுக்கு எதுவும் அந்த மாதிரியான அப்டேட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிறதா. இல்லைன்னா அந்த நியூ சீரியல் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஸோ அதுக்குமே நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்கும். ஸோ 6:30 to 7:15 அந்த மாதிரி 45 minutes டெலகாஸ்ட்டுமே இருக்கு. ஸோ நியூ சீரியல்ஸ் லான்ச் பண்ணும்போது இந்த மாதிரி 45 minutes இல்லை 1 hour டெலகாஸ்ட் பண்ணுறது வந்து விஜய் டிவி ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ இது வந்து அவங்களுக்கு நிறைய டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்ல ரேட்டிங்ஸுமே வந்திருக்கு. ஸோ இந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன கேட்டிங்க அப்படின்னா அதாவது அந்த ஸ்லாட்லேயே வச்சுக்கலாம், அந்த ஈவினிங்லேயே மோதலும் காதலும் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நியூ சீரியல் வரும்போது வேணால் டைம் பார்த்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு நியூ சீரியல் இருக்கு இல்லையா, அந்த பனி விழும் மலர்வனம் சீரியல். ஸோ ஒருவேளை அது பிரைம்க்கு லான்ச் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் மோதலும் காதலும் சீரியலை கை வைக்கணுமோ அப்படின்ற ஒரு கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கு போல. ஸோ அதனால தான் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை அப்படின்னா மோதலும் காதலும் 6 o'clockலேயே வச்சுட்டு மகாநதிக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுக்கலாம். ஸோ அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வேணா அவங்க மறுபடியும் அந்த 1 o'clock வேணா மகாநதியை மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஏன்னா மகாநதி வந்து சுவாமி ப்ரோ வந்துட்டு ஆல்ரெடி 1 o'clock வந்துட்டு நல்ல ஃபேமஸ் தான். ஸோ அவங்க மாற்றி கொடுக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மகாநதிக்கு வந்துட்டு ஃபுல்லாக நம்ம காலேஜ் மீடியம் பாய்ஸ் கேர்ள்ஸ் பார்க்குறவங்க தான். ஸோ ஃபேமிலி ஸ்டோரியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, ஒரு லவ் ஸ்டோரி தான். ஸோ அதனால 1 o'clockல ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரியும் சில கமெண்ட்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ அதுவுமே நியாயமான ஒரு விஷயம் தான். ஸோ ஈவினிங் ஸ்லாட்ல போட்டால் மட்டும்தான் மகாநதி வந்து ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஏன்னா மற்றபடிக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி சீரியல் மட்டும்தான் ஒரு நூன் சீரியல்ஸில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். காற்றுக்கண்ண வெளியோ எனக்கு எப்படி அவ்வளோ ரீச் ஆச்சுன்னு தெரியல. ஆஃப்டர்நூனில் அவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு காலேஜ் பேஸ்டு ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிட்டு நூனில் வச்சு சக்ஸஸ் பார்க்குதுங்கிறது பெரிய விஷயம். ஸோ அங்கே ஒரு பேரை மட்டுமே வச்சு அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதே போல் இங்கே பேரை மட்டும் வச்சு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா வேணா 1 o'clockல சஸ்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி அன்னெசரி ட்ராக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 1 o'clockல அவங்க சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ சுவாமி ப்ரோக்காக வேணா 1 o'clockல ரீச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மற்றபடி ஸ்டோரி வந்து பிரவீன் மணி சார் கையில் தான் இருக்குது. ஸோ எது என்னவோ இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே வந்துட்டு நமக்கு மேக்ஸிமம் என்னென்ன டைம் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிடும். ஸோ நிறைய பேர் மோதலும் காதலுடைய டைம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இப்போதைக்கு என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அப்டேட் கிடைச்சது உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.